தன்யா ரவிச்சந்திரன், டேனியல் பாலாஜி, பாக்யராஜ் இவங்களாம் நடிச்சு டைரக்டர் ஜேபி டைரக்ஷன்ல ஜிப்ரான் மியூசிக்ல ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் பிபி 180. இந்த படம் வந்து ஒரு கவர்மெண்ட் டாக்டருக்கும் ஒரு கேங்ஸ்டருக்குமான கான்ஃபிளிக்ட் தான் படமே. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, தன்யா ரவிச்சந்திரன் வந்து ஒரு கவர்மெண்ட் டாக்டரா இருக்கிறாங்க. அவங்ககிட்ட அன்னைக்கு வர ஒரு கேஸ் வந்து ஆக்சிடென்ட் கேஸ் வருது. அந்த கேஸ் வந்து அவங்க போஸ்ட்மார்டம் பண்ணணும், ரூல் படி போஸ்ட்மார்டம் பண்ணணும். அதுக்கு அவங்க ரெடி ஆகுறப்ப அந்த பகுதியில் ஒரு ரவுடியா இருக்கிறாரு டேனியல் பாலாஜி. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க போஸ்ட்மார்டம் பண்ணாதீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன், நீங்க அப்படியே பாடியை கொடுத்துருங்க அப்படிங்கிறாரு. இல்ல ரூல் படி போஸ்ட்மார்டம் பண்ணணும்னு சொல்லி அவரை எதிர்த்து இவங்க வந்து போஸ்ட்மார்டம் பண்ணிடுறாங்க. கரெக்டான ரிப்போர்ட்டையும் கொடுத்துறாங்க. அந்த பயாப்சிக் ரிப்போர்ட்டையும் கரெக்டா கொடுத்துடுறாங்க. கொடுத்த உடனே டேனியல் பாலாஜி வந்து பயங்கர கோவமா, ஏன்னா அவர் வந்து ஒரு கொடூரமான ஒரு கேவலமான ரவுடி படத்துல நீ இதுக்கான விளைவுகளை சந்திப்ப அப்படிங்கிற மாதிரி வான் பண்ணி ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் எடுத்த ரிவெஞ்ச தன்யா ரவிச்சந்திரன் எப்படி டேக்கிள் பண்ணாங்க, எப்படி ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த பிபி 180. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக்கான படத்துல தன்யா ரவிச்சந்திரன் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி படத்தோட ஸ்கிரீன் பிளே நிறைய இடங்கள்ல ஓட்டையா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரமா வர பாக்யராஜ் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் எங்க போனார்னே தெரியல. அவரு மூலியமா தான் டேனியல் பாலாஜி உள்ள வருவாரு, எங்க போனார்னே தெரியல. அது மாதிரி ஒரு சீரியஸான டைம்ல ஹீரோயினோட அண்ணன் சொல்லி, தனியாவோட அண்ணன் சொல்லி ஒருத்தன் வந்து டேனியல் பாலாஜியில கத்திக்கிட்டு இருப்பான். இனிமே தங்கச்சிட்ட வச்சுக்கிட்டீங்க, நடக்கிறதே வேற அப்படி இப்படின்மா. அவன் பக்கா டம்மி. அவனை அடுத்த சீன்ல அறுத்து போட்டுருவாரு, ஓடுறா அப்படின்னு. வந்தவனை அப்படியே வீட்டுக்கு வச்சு அறுத்து போட்டுருவாரு. அந்த ஆளே வெறியில இருக்கான். அவன்கிட்ட போய் இவன் பேசுறதெல்லாம் இதை டைரக்டர் வந்து சென்டிமெண்ட்டுக்கா இருப்பாரு. இது பாக்குறப்பே குபீர் சிரிப்பு வந்துருச்சு எனக்கெல்லாம். அது மாதிரி படத்தோட மியூசிக்கை வந்து ஜிப்ரான் ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. நிறைய இடங்கள்ல ரொம்ப நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அது மாதிரி படத்தோட இன்ட்ரோல் பிளாக் கிட்ட ஒரு சீன் வரும். கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்கு கட்டாரத்தை பேசுவாரு டேனியல் பாலாஜி. ஃபுல்லா பீப் தான், பீப்னு தான் போய்கிட்டு இருக்கும். அது முடிகிறப்ப பதில் சொல்லுவாங்க தனியா, ஆம்பளையா இருந்தா நேரில் வாடா அப்படின்னு. அதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அந்த இன்டர்வல் பிளாக் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. படத்தோட சென்டிமெண்ட் நிறைய இடங்கள்ல கனெக்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி அந்த தங்கச்சியை கூட்டு போய் அவர் ஒரு கேவலமான விஷயம் பண்ணுவாரு. தனியாவோட தங்கச்சியை கடைச்சிட்டு போய் அந்த விஷயம்லாம் பாக்குறப்பே நமக்கு வந்து இவனை போட்டு மிதிக்கடா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவம் தான் வந்துச்சு. அந்த கேரக்டரை அந்த அளவு டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கொடூரமான ஒரு கேவலமான கேரக்டரா டேனியல் பாலாஜியா அதை அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அது மாதிரி என்ன லுக்னே தெரியல. ஆகுனா அந்த லாங் ஹேரு, அந்த நமக்கு இந்த லுக்கெல்லாம் பாக்குறப்ப மாஸ்டர் பவானி தான் ஞாபகத்துக்கு வராரு. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். ஓவரால் உங்களுக்கு பார்க்க விருப்பம் இருந்தா இந்த படத்தை நீங்க பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.